ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ட்ரிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. நம்ம சேனலுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. மறக்காமல் இங்கே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம வீடியோ போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து வரும். நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எந்த ட்ரிக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போது இதை நான் 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து டம்மி வாட்ஸ்அப் உங்களுக்கு வந்து காட்டுறேன். செட்டிங்கில் போய்ட்டு ப்ரொஃபைலில் போய்ட்டு நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா எந்த ஃபோட்டோ இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஃபோட்டோ இருந்தாலும் சரி க்ராப் பண்ணாமல் வந்து நீங்கள் உங்களால் செட் பண்ணவே முடியாது. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம இதில் போய்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் போய்ட்டு நான் இந்த இதை எடுக்கிறேன். இங்கே பார்த்துக்காங்க, கிராப் எடுக்குது, கிராப் கேட்குது. கிராப் பண்ணால் தான் உங்களால் செட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுது. நான் வந்து கிராப் பண்ணுறேன். ஓகேங்களா, நல்லா பார்த்துக்காங்க, நான் கிராப் பண்ணுறேன். இதுவும் நம்ம கிராப் பண்ணுறோம். கிராப் பண்ணால் தான் செட் பண்ண முடியும். இது எப்படி நம்ம கிராப் பண்ணாமல் செட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பேர் வந்து வாட்ஸ்அப் கிராப். இது ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் வாட்ஸ் கிராப்னு பண்ணிங்கன்னா வரும். வாட்ஸ்அப் கிராப் அதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இதாக எதாவது வரும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். டேக் ஃபோட்டோ, செலக்ட் ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணுறேன். தென் அது வந்து எதில் இருக்குன்னா, வெயிட் பண்ணுங்க, வெயிட் அந்த ஃபோட்டோ எடுத்துட்டேன். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணும்போது கிராப் பண்ணி செட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதில் எப்படி நம்ம கிராப் பண்ணாமல் செட் பண்ணுறதை பற்றி நான் அதில் சொல்ல போகிறேன். இதில் வந்து இப்போ ஃப்ரேம் ஃபிட்டோ கேட்குறீங்களா, இந்த பாட்டமில் இருக்கிற அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபிட் டு ஸ்கொயர், ஃபிட் டு சர்க்கிள்னு இருக்குது. ஃபிட் டு சர்க்கிள்னால் அந்த சர்க்கிள்குள்ளே வந்து அப்படியே ஃபிட் ஆகிக்கும். ஃபிட் டு ஸ்கொயர்னால் மேலே இருக்கிற அந்த ஸ்கொயர் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஃபிட் ஆகிக்கும். நம்ம வந்து ஸ்கொயர் கொடுப்போம். ஸ்கொயர் கொடுத்துட்டு இங்கே அதாவது 5 ஆப்ஷன் இருக்கா, லாஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள், 5 செகண்ட் வந்து இது ஆட் வரும். ஓகே, டேரெக்டாக வாட்ஸ்அப் போகும். டேரெக்டாக வாட்ஸ்அப்பு நீங்கள் இதில் வந்து ரொட்டேட் பண்ணுறதா வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது டன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபுல் ஃபோட்டோ வந்து அதில் செட் ஆயிரும். ஓகேங்களா, ஃபுல் ஃபோட்டோ செட் ஆயிரும். நீங்கள் கிராப் பண்ணுற அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அதை வாட்ஸ்அப்பில் டிபியாக செட் பண்ண முடியாது. மோஸ்ட்லி கிராப் பண்ணி தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி, இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக செட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்தீங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும். அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a nice day. Bye.